Hi there guys, welcome back. This is Deepak Kumar, co-founder of Strategist. இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க அந்த டெப்த்தை பற்றிலாம் பேசும்போது சார் FIIs வந்திருக்காங்க, நீங்கள் கீழே வரும்னு சொல்கிறீங்க, ஆனால் FIIs பாட்டு வந்துகிட்டே இருக்காங்களே, அப்போ மேலே தான் நான் போகணும் அப்படின்ற மாதிரி கொஸ்டின்லாம் கேட்டிருந்தீங்க. நான் இதை கொஸ்டின் அண்ட் ஆன்சர் சீரியஸாக தான் எடுத்துகிட்டு போகலான்னு இருந்தேன். சரி, நிறைய பேர் FIIs சொல்கிறதுனால அவங்க சொல்கிறவங்களுக்கு ஃபஸ்ட்டு FIIஸோட மீனிங்லாம் புரியுதா அப்படின்றது தெரியல. அதனால் அவங்கள பற்றி ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி கொடுக்கறதுக்காக இந்த வீடியோ ஃபுல்லாக நம்ம FIIs பற்றியும் DIIs பற்றியும் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு FIIs தெரியாதவங்களுக்கு நோட் பண்ணிக்கோங்க. அவங்க பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ். ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் சிம்பிளாக சொல்லணும்னா ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ். DIIsனால் டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸ்னு வச்சுக்கோ. நம்ம ஊர் ஆளுங்க DIIs. ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ்னால் ஃபாரின்லேருந்து ஓவர்சீஸ்லேருந்து வரவங்க. இப்போ அவங்க வந்திருக்காங்களா இல்லையா, அதை தான் நம்ம என்ன பார்க்குறோன்னா FIIs டேட்டாலையும் DIIs டேட்டாலையும் பார்க்குறோம். இப்போ நிறைய பேர் ஃபஸ்ட்டு என்ன சொன்னீங்கன்னா, நிறைய ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் வந்திருக்கீங்கன்னு சொன்னீங்க. ஆனால் என்னோடய டேட்டாலாம் பார்க்கும்போது, நிறைய டேட்டாஸ்லாம் பார்க்கும்போது எனக்கு அந்த மாதிரி தெரியல. ஏன்னா இப்போ நான் ஸ்க்ரீனில் சும்மா ஒரு 2 டேட்டா பார்க்கலாம். இப்போது இந்த டேட்டா பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லாருக்கும் ஸ்க்ரீனில். நவம்பர் மாதம் மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே மைனஸில் தான் போயிட்டுருக்கு. இந்த 4 நாளாக வெறும் மைனஸில் தான் போயிட்டுருக்கு. மொத்தமாக பார்த்தீங்கன்னா FIIs மட்டும் 686 crores 686 கோடி செல் தான் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, இந்த மந்த்து. சரி, நீங்கள் ப்ரீவியஸ் மந்த்து போய் பாருங்கள். ப்ரீவியஸ் மந்த்து கீழே வந்தீங்கன்னா தெரியும். அக்டோபர் மந்தோட டேட்டா பார்த்தீங்கன்னா அதுலேயும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 25,000 கோடி செல் பண்ணியிருக்காங்க. 25,572 crores வந்து செல் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஏப்ரல் மந்த்து போன இந்த வருஷம் ஏப்ரல் 2021லேருந்து நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா செல் தான் பண்ணிட்டு வராங்க. 12,000, அடுத்த மாதம் 6,000, அடுத்த மாதம் 25, வெறும் 25 கோடி, அடுத்த மாதம் பார்த்தீங்கன்னா 23,000 கோடி, நெக்ஸ்ட்டு வந்து 2,000 கோடி, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாதம் அதில் மட்டும்தான் ப்ளஸ்ஸாக இருக்குது. ஆனால் அது வெறும் வந்து பார்த்தீங்கன்னா 900 தான் ப்ளஸ்ஸாக இருக்குது. ஓவர் ப்ளஸ்லாம் கிடையாது. இந்த போன மந்த் அக்டோபர் மட்டும் பார்த்தீங்கன்னா 25,000 crores வந்து செல் பண்ணியிருக்காங்க. அப்போது இதனால் செல் பண்ணால் மார்க்கெட் கீழே தான் வரணும். நீங்கள் எதை வச்சு கேட்குறீங்கன்னு எனக்கு தெரியல. சரி, ஓகே. இந்த FIIs DIIs இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அவங்க செல் சைடில் தான் இருக்காங்க. அதனால் இப்போதைக்கு மேலே போகிறதுக்கான சான்சஸ் கிடையாது. நெக்ஸ்ட்டு இந்த FII DIIs பற்றி நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். நிறைய பேர் டேட்டாஸ்லாம் பார்க்குறீங்க. டேட்டாஸ் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு நல்லா புரிஞ்சுக்கோங்க. பார்க்கறதுல என்ன விஷயங்கள் இருக்குது, என்னென்ன பார்க்கக்கூடாது, என்னென்ன அட்வான்டேஜ் இருக்குது, என்னென்ன டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது, அதை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். இப்போ FIIs டேட்டாஸ் நீங்கள் பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. டெய்லியும் வரும். டெய்லி டேட்டாஸ் இருக்குது. டெய்லியும் எவ்வளோ வந்திருக்காங்க, எவ்வளோ உள்ளே இறக்கியிருக்காங்க, எவ்வளோ வெளில எடுத்துகிட்டு போயிருக்காங்க அப்படின்ற மாதிரி டேட்டாஸ் வரும். இப்போ லெட்ஸே வந்து இன்றைக்கி ஒரு டேட்டா பார்க்குறீங்க, ஒரு 100 கோடி உள்ளே வந்திருக்கு அப்படின்னு பார்க்குறீங்க. ஆனால் அந்த 100 கோடியை எங்கே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு யாருக்குமே தெரியாது. உங்களுக்கு தெரியுமா? அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. 100 கோடி உள்ளே வந்திருக்கு. நீங்கள் NSEயில் மட்டும் பார்த்தீங்கன்னா 2,000 ஸ்கிரிப்ட் இருக்குது. அப்போ அந்த 100 கோடியில் 2,000 ஸ்கிரிப்டில் ஏதோ ஒரு ஸ்கிரிப்டில் கூட அவங்க இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருக்கலாம். அப்போ நீங்கள் வெறும் அந்த 100 கோடியை பார்த்துட்டு நீங்கள் சொல்கிற ஸ்கிரிப்டில் ஏதோ ஒரு ஸ்கிரிப்டில் போய் நீங்கள் பை பண்ணுறீங்கன்னா அது மேலே போகணுன்னு அவசியமே கிடையாது. அது மொத்தமாக கீழே அடிப்பான். அதனால் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. என்னென்னா நம்ம பார்க்குறோம் கரெக்டு தான், ஆனால் எந்த ஸ்கிரிப்டில் போயிருக்கான், எந்த ஸ்டாக்ஸில் பை பண்ணியிருக்காங்க அப்படின்னு உங்கள்கிட்ட காட்டவே மாட்டாங்க. அதுவும் வரவும் வராது. FIIs வந்து எப்போதுமே இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா விஷயத்தையும் வெளில சொல்ல முடியாது. தங்க தட்டில் வச்சு எல்லாத்தையும் கொடுக்க மாட்டாங்க. அதெல்லாம் கிடைக்காது. நீங்கள் வந்துட்டு நான் வந்துட்டு அப்படியே கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. அந்த விஷயம்லாம் வராது. அதனால் ஃபஸ்ட்டு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா FIIs வச்சு போகிறீங்க அப்படின்னா கரெக்டு தான் 100 கோடி வந்திருக்கு, ஆனால் எங்கே வந்திருக்கு தெரியாது. இப்போது லெட்ஸே நாளைக்கு இண்டெக்ஸ் கூட சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, சரி FIIs வந்து இண்டெக்ஸில் வந்திருக்காங்க, அப்போ ஈஸியாக கண்டுபிடிக்கலாமே. இண்டெக்ஸ் எடுத்திங்கன்னா Nifty 50 ஒன்று இருக்குது, பேங்க் நிஃப்டி ஒன்று இருக்குது. இந்த 2 இண்டெக்ஸ் மட்டும் தான் இருக்குது. நிறைய பேருக்கு இண்டெக்ஸில் எத்தனை இண்டெக்ஸ் இருக்குன்னு கூட தெரியல. இண்டெக்ஸ்லேயே நிறைய இண்டெக்ஸ் இருக்குது. நிஃப்டி மிட் கேப் இருக்குது, ஸ்மால் கேப் இருக்குது, Nifty 50 இருக்குது, Nifty நெக்ஸ்ட் 100 இருக்குது, அந்த மாதிரி 200 இருக்குது. நிறைய விஷயங்கள் இருக்குது. அதில் எந்த இண்டெக்ஸில் பண்ணிருக்காங்க தெரியுமா? பார்த்தீங்கன்னா அதில் போனீங்கனாலும், இண்டெக்ஸில் போனீங்கனாலும் சரி, ஸ்டாக்ஸில் போனீங்கனாலும் சரி, கண்டுபிடிக்க முடியாது. அப்படி நீங்கள் கண்டுபிடிக்கணும், எந்த ஸ்டாக்ஸில் கண்டுபிடிக்கணும், எந்த ஸ்டாக்ஸில் வந்திருக்காங்க கண்டுபிடிக்கணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு ஒன்று இருக்குது. அதை தான் நம்ம குவார்டர்லி ரிசல்ட்ஸ் ஒன்று இருக்குது. ஏன்னா குவார்டர்லி ரிசல்ட்ஸ் அப்போ காமிச்சிருவாங்க இந்த ஸ்டாக்கில் எவ்வளோ FIIs இருக்காங்க, எவ்வளோ DIIs இருக்காங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டாடா மோட்டார்ஸ் போகிறீங்கன்னா அதில் நீங்கள் வந்துட்டு சர்ச் பண்ணி பார்க்கலாம். மணி கண்ட்ரோல்லையும் பார்க்கலாம். அந்த மாதிரி சைட்ஸ்லாம் உங்களுக்கு என்ன கொடுப்பாங்கன்னா எவ்வளோ வந்திருக்காங்க, அது 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி தான் கொடுப்பாங்க. 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி என்ன கொடுப்பாங்க, FIIs எவ்வளோ இருக்காங்க, DIIs எவ்வளோ இருக்காங்க, ப்ரொமோட்டர்ஸ் கம்பெனி ஓனர்ஸ் எவ்வளோ இருக்காங்க, இந்த விஷயங்கள் எல்லாமே தருவாங்க. இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி நீங்கள் பார்க்குறீங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி பார்க்குறீங்க, நல்லா ஏறிட்டே இருக்குது. அப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், FIIs வந்து 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி என்ன பண்ணுறாங்க, ஒரு 2% ஷேர்ஸ் எக்ஸ்ட்ரா வாங்கிட்டே இருக்காங்கன்னா ஓகே,
நல்லா இருக்குது, எஃப்ஐஎஸ் நல்லா வாங்குறாங்க அப்படின்ற மாதிரி நீங்களும் ட்ரஸ்ட் பண்ணி உள்ளே போகலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் இதையும் முழுசாக நம்ப முடியுமா அப்படின்னு எனக்கு தெரியல. இதுலேயும் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது, அதையும் நான் சொல்லி கொடுத்துறேன். என்னென்னா இந்த டேட்டாஸ் பார்த்தீங்கன்னா 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி தான் வரும். டெய்லியும் வராது, 2 நாளைக்கு ஒரு வாட்டி வராது, 1 மாதத்துக்கு ஒரு வாட்டி வராது, 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி தான் வரும். இன்கேஸ் நீங்கள் பார்க்குறீங்க எஃப்ஐஎஸ் நல்லா ஏறிக்கிட்டே போகிறாங்க, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அந்த இடத்துல போய் பை பண்ணுறீங்கன்னா அடுத்த 3 மாதத்துக்குள்ள எஃப்ஐஎஸ் வேணும்னா செல் பண்ணிவிட்டு அவங்க காசை எடுத்துகிட்டு அவங்க வெளில போகலாம். டாடா மோட்டார்ஸ் எடுக்கிறீங்க, 3 மாதம் பார்க்குறோம், நல்லா பார்த்துக்கிட்டே இருக்கும்போது நல்லா தான் இருக்குது. நீங்கள் பார்க்குறீங்க, ஓகே அவங்க நல்லா பை பண்ணியிருக்காங்க, பை பண்ணுறீங்க, தப்பு கிடையாது. அந்த 3 மாதத்துக்குள்ளே அடுத்த டேட்டா, அடுத்த குவார்ட்லி டேட்டா வரத்துக்குள்ளே அவங்களால என்ன பண்ண முடியும்னா செல் பண்ணிவிட்டு வெளில எடுத்துகிட்டு போக முடியும். அப்போ நீங்கள் வாங்கியிருப்பீங்க, அந்த இடத்துல அவங்க செல் பண்ணிட்டு என்ன பண்ணியிருப்பாங்க, எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. அப்போ மார்க்கெட் என்ன ஆகிடும், கீழே வந்துடும், லாஸ் ஆகிடும். இப்போ என்னென்னா FII டேட்டாஸ், DII டேட்டாஸ் எல்லாமே நல்லா தான் சொல்கிறோம், கரெக்டு தான். டிஸ்அட்வான்டேஜ் இருக்குன்னு என்ன இருக்குன்னு தெரியுதா? ஏன்னா வந்துட்டு நிறைய பேர் நான் கமெண்ட்ஸில் பார்க்கும்போது இக்னோரண்ட்டு தான். நான் அவங்கள எதுவும் தப்பாக சொல்ல முடியாது. ஏன்னா நம்மளுக்கு சொல்லிக் கொடுத்தவங்க அந்த மாதிரி சொல்லிக் கொடுத்துறாங்க. FIIs பாருங்கள், ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் வந்தாங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லி கொடுத்துட்டாங்க. நம்ம அவங்களும் எதுவும் சொல்ல முடியாது, தெரியல, அதனால் பார்க்குறாங்க. அதனால தான் இந்த வீடியோ நான் எடுத்தேன். என்னென்னா அடுத்த வாட்டி நீங்கள் FIIs, DIIs டேட்டா சொல்லும் போது நீங்கள் அதை நார்மலாக கமெண்ட்டில் போடும்போது யோசிச்சு பாருங்கள், உண்மையாலே FIIs வந்திருக்காங்கன்னா எந்த ஸ்டாக்கில் வந்திருக்காங்க கண்டுபிடிக்க முடியுமா? கண்டுபிடிக்க முடியாது. அப்படியே ஸ்டாக்கில் கண்டுபிடிச்சாலும் 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி தான் வரும். அப்போது இதை நம்பி நம்ம என்ன பண்ணுறது? அந்த 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி கூட என்ன பண்ணலாம், நடுவில் சேஞ்ச் ஆகலாம். அதனால் FII டேட்டாஸ், DII டேட்டா சூப்பர் தான், பார்க்கலாம், பார்த்து இது பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த FIIs, DIIs வச்சு நீங்கள் அந்த டேட்டாஸை வச்சு ட்ரேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, இல்லை ஸ்டாக்ஸ்லாம் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குது. நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் அது வேணால் நான் சொல்லித்தரேன், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போதைக்கு பார்த்த விஷயங்கள் வரைக்கும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. என்னென்னா FIIs, DIIs வச்சு ரொம்ப நம்பி பண்ண முடியாது. எல்லாத்துக்கும் அல்டிமேட் எதுன்னு பார்த்தீங்கன்னா ட்ரெண்டு தான். எங்கே போனாலும் ட்ரெண்டு தான் முக்கியம். அப் ட்ரெண்டாக இருந்தால் மார்க்கெட் மேலே போவான், டவுன் ட்ரெண்டாக இருந்தால் கீழே வருவான். இப்போ நான் சொன்னல 3 மாதத்துக்குள்ளே கீழே வரலாம், 3 மாதத்துக்குள்ளே அவங்க என்ன பண்ணலாம், செல் பண்ணிவிட்டு அவங்க வேணா அவங்க கேஷ் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி சொன்னல. அப்போது அது வந்து நம்மளுக்கு டவுன் ட்ரெண்டாக தான் வரும். அப்படி அவங்க செல் பண்ணுறாங்கன்னா நம்ம மார்க்கெட் என்ன ட்ரெண்டாக கொடுத்துரும், டவுன் ட்ரெண்டாக கொடுத்துரும். அப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஓகே டவுன் ட்ரெண்டில் இருக்குது, அதனால் என்ன பண்ணிக்கலாம், செல் பண்ணிக்கலாம். அந்த விஷயங்கள்லாம் கண்டுபிடிச்சிக்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா MWPன்னு ஒன்று இருக்குது, அது நிறைய பேருக்கு தெரியாது. MWPன்னு ஒன்று இருக்குது. இப்போ நம்ம பார்த்தோம் டெய்லியும் வந்துட்டு இன்ஸ்டியூஷன் வந்துட்டுருக்காங்க, இத்தனை கோடி இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, ஆனால் எந்த ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னு தெரியல. அந்த MWPயில் வச்சு நம்ம ஒரு கெஸ் கண்டுபிடிக்கலாம், எங்கே வந்திருக்காங்க, எந்த ஸ்டாக்கில் வந்திருக்காங்க அப்படின்னு நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். அதான் நம்ம MWPயில் யூஸ் பண்ணிட்டுருக்கோம். என்னென்னா அதுக்கு வந்துட்டு உள்ளே போய் பார்க்கும்போது அந்த சர்டன் மூமெண்ட்ஸ்லாம் இருக்கும்ல, நிறைய வால்யூம், அந்த விஷயங்கள்லாம் MWPயில் வச்சு நம்ம கேல்குலேட் பண்ணி கண்டுபிடிக்கும் போது ஓகே இங்கே இன்ஸ்டியூஷன் வந்திருக்காங்க அப்படின்னு சர்டன் க்ளூஸ் நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். அதனால் நீங்கள் MWPயிலையும் யூஸ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் இப்போ நான் சொல்லிக் கொடுத்த இந்த ட்ரெண்டு MWPயெல்லாம் நம்ம சொல்லி கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு வேணால் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நம்ம சொல்லித்தர சப்ஜெக்ட்ஸ் வந்து பேசிக்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸ்டாக்ஸ்னால் என்ன அப்படின்ற விஷயங்கள்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி நெக்ஸ்ட்டு டெக்னிக்கல்ஸ்குள்ளே போவோம். டெக்னிக்கல்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரெண்டுனா என்ன, ட்ரெண்ட் ரிவர்ஸில் எங்கே வரும், மார்க்கெட் கீழே வரதுனா எப்போவுமே ட்ரெண்ட் ரிவர்சல் இருப்பா, ட்ரெண்ட் ரிவர்சல் சொல்லி தருவோம். ஃபிபோனாக்கி விஷயங்கள்லாம் இருக்குது. மார்க்கெட் வந்து நம்பர்ஸில் தான் ஒர்க் ஆகுது. மார்க்கெட் வந்துட்டு பியோர் நம்பர்ஸ் தான். அது நாங்கள் நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கோம், போட்டிருக்கோம், வேணால் செக் பண்ணி பாருங்கள். ஃபிபோனாக்கியாக இருக்கட்டும், ஸ்கொயர் ரூட்டாக இருக்கட்டும், அதை வச்சு லாஸ் ஆஃப் வைப்ரேஷன் அந்த விஷயங்கள்லாம் இருக்குது. அந்த விஷயங்கள் நம்ம சொல்லித்தரோம். இது மட்டும் இல்லாமல் MWPயில் சொல்லி அந்த விஷயங்களும் வரும். சென்டிமெண்டல் அனாலிசிஸ் அதுவும் அதில் வரும். ஏன்னா சென்டிமெண்ட்ஸ்லாம் இருக்குது, அந்த விஷயங்களும் அதில் சொல்லி கொடுப்பாங்க. இன்கேஸ் நீங்கள் வேணால் ஜாயின் பண்ணிக்கலாம். நம்மக்கிட்ட எப்போதுமே கிளாஸஸ் வந்து மண்டே கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகும். எந்தெந்த பிரான்ச்சில் பார்த்தீங்கன்னா சென்னை, கோயம்புத்தூர் அண்ட் பெங்களூரில் வந்து மண்டே எப்போதுமே ஸ்டார்ட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு ஆன்லைன் கோர்சஸும் இருக்குது, ஆன்லைன் பேட்சஸும் இருக்குது. நீங்கள் ஆன்லைனில் வந்து படிக்கணும்னா ஆன்லைன்லேயும் படிச்சுக்கலாம். ஓவர்சீஸில் இருக்கேன் சார் அப்படின்னு வச்சுன்னா ஆன்லைன்லேயும் படிச்சுக்கலாம், தப்பு கிடையாது. அது மட்டும் இல்லாமல் நம்ம வீக்கெண்ட் பேட்சஸும் வச்சுருக்கோம். இன்கேஸ் நீங்கள் டேஸில் வர முடியாதுன்னு நினச்சிங்கன்னா வீக்கெண்ட் பேட்சும் வந்து நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. உங்களுக்கு கம்ப்ளீட் கைடு என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்ற எல்லா விஷயங்களும் சொல்லித் தருவாங்க, அதனால் வரி பண்ணிக்கணும் அவசியம் கிடையாது. ஸோ இந்த வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்னென்னா FIIs இருக்காங்க, DIIs இருக்காங்க, கரெக்டு தான். அந்த டேட்டாஸ்லாம் ஒர்க் ஆகுமா, ஒர்க் ஆகும். அவங்க FIIs வந்தாங்கன்னா மார்க்கெட் மேலே போகணும், கரெக்டு தான். FIIs வெளில போனாங்கன்னா மார்க்கெட் கீழே வரணும், கரெக்டு தான். ஆனால் நம்ப முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா டேட்டாஸ் வந்து இந்த டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. அதனால தான் நம்மளால் என்ன பண்ண முடியாது, அதை 100% நம்ப முடியாது. எல்லாமே பாருங்கள், ட்ரெண்டை பாருங்கள். எல்லாம் இந்த FII DIIs டேட்டாலாம் என்ன பண்ணுறீங்க, செகண்டரி ஆப்ஷனாகவும்
தேர்ட் ஆப்ஷனாகவும் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட் ஆப்ஷனாக வேணாம், செகண்ட் கன்ஃபர்மேஷனும் ஒரு தேர்ட் கன்ஃபர்மேஷனாக வச்சு மட்டும் ட்ரேட் பண்ணுங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். Until then, take care. Bye.